பீர்த்தங்காய் வெள்ளரிக்காய் வச்சு ஒரு கூட்டு தான் ஹோட்டல் ஸ்டைலில். 100 பச்சை பருப்பு எடுத்துருக்கேன். கழுவி பாத்திரத்தில் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். பீர்த்தங்காய் தோல் சீவி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வெள்ளரிக்காவும் தோல் சீவி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தோல் சீவி ஒரு வெங்காயம் பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளரிக்காவும் பீர்த்தங்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பருப்பு இப்போ பாதி வெந்துடுது. இப்போ காயெலாம் அதில் போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் பருப்பில் போட்டுக்கலாம். பருப்பு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. வெங்காயம் பாதி வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். பாதி தக்காளி, பீர்த்தங்காய், வெள்ளரிக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் போட வேண்டாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. கலரி விட்டுக்கலாம். இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. பீர்த்தங்காயும் வெள்ளரிக்காயும் மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 10 பல் பூண்டு, ஒரு 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன். ஒரு பத்து தேங்காய் அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ குறைக்கொன்று அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் காய்க்கு. இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் தேங்காய் இந்த மாதிரி தூளாக இருக்கணும். பொடி பண்ண தேங்காய் இதில் போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்தால் போதும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். செம்ம டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் வெள்ளரிக்காய் பீர்த்தங்காய் போட்டு ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி காய்கறிலாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப குளிர்ச்சியான காய்கறிங்க. பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ சாப்பிட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.